7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் சனி வீட்டை. அது இவங்களுக்கு 3வது வீடு. சரியா? இப்போ விருச்சிக ராசிக்கு 3வது வீட்டை, அதாவது உபஜெயஸ்தானம், முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் முயற்சி பண்ணாத, எத்தனையோ வாட்டி முயற்சி பண்ணியும் அது சக்சஸ் ஆகல, கஷ்டமா இருக்கு, முட்டுக்கட்டையா இருக்கு, தடங்களா இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை தள்ளி போட்ட இல்ல தடங்கி நின்ன எத்தனை விஷயமோ இப்ப நடக்க ஆரம்பிச்சிடும். இப்ப சும்மா ஒரு முயற்சி பண்ணாலே, ஒரு எடுத்து வச்சாலே, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே தெய்வம் 10 ஸ்டெப் வரும் அப்படின்வாங்க இல்லையா? அந்த நேரம் இப்போ அவங்க எந்த விஷயம் ஆரம்பிச்சாலும் சரி, எதை பத்தி அவங்க யோசிச்சாலும், எதை பத்தி அவங்க செய்யணும்னு முயற்சி செஞ்சாலும் அத்தனைக்கும் அந்த முயற்சி திருவனையாக்கும் என்ற கூற்றுப்படி அவர்களுக்கு எல்லாமே சுப பலனாக சுபத்துவமாக கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் உச்சம் பெற்று சூப்பரா இயற்கை சுபராக பார்த்து கொண்டிருக்கிறார் 3ஆம் பாவத்தை. அது மட்டும் இல்லாமல் அவங்க சகோதர சகோதரிகளுடன் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, மனஸ்தாபம், அதனால பிரிஞ்சிருந்தாங்க, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அதனால இவங்க மனசு கஷ்டப்பட்டு இருந்து அப்படி எல்லாம் நினைச்சாங்கன்னா இப்ப அவங்க சகோதர சகோதரிகளும் நல்லா இருப்பாங்க. அவங்களாலேயும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இவங்களாலேயும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க மூலமா இவங்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவும் இந்த 3ஆம் இடத்து குரு பார்வை அவர்களுக்கு கொடுக்கிறது. அடுத்து